சென்னையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பசுமை வெளிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சுமார் 10 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது. தற்போது இந்த சோதனை நிறைவு பெற்றுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. சென்னையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்றது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது. பசுமை வெளிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சுமார் 10 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது. தற்போது இந்த சோதனை நிறைவு பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்பான இடங்கள்ல இன்று தினம் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு வரக்கூடிய நிலையில சென்னை பசுமை வெளிச்சாலை இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய ரோஜா இல்லத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவர்கள் மேற்கொண்ட சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றிக் கொண்டு என்ன வகையான ஆவணங்கள், என்னென்ன பொருட்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆவணங்களை தயாரித்து அதில் கையொப்பம் பெறப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்காக இந்த ரைட் நடந்த பொழுது ஒரு பிரிண்டரும் அமலாக்கத்துறையினரால் உள்ளே எடுத்து செல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த சோதனை நிறைவு பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற பகுதிகளில் தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அமைச்சருடைய சென்னையினுடைய பிரதான இல்லமாக இருக்கக்கூடிய பசுமை வெளிச்சாலையில் இருக்கக்கூடிய ரோஜா இல்லத்துல காலை 7 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த சோதனை தற்பொழுது 10 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மற்ற பகுதிகளில் குறிப்பாக அமைச்சர் தற்பொழுது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். அங்கு காலையிலிருந்தே அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த வீட்டில் சோதனையும், அதே போன்று திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவருக்கு தொடர்பான இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகன் இல்லத்திலும் அந்த சோதனை நடைபெற்றக்கூடிய நிலையில மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழங்கக்கூடிய பசுமை வெளிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துல அந்த சோதனை என்பது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை என்பது தொடக்கத்துல சாவிகள் கிடைக்காததால் முழுமையாக அந்த இல்லம் முழுவதும் சோதனை மேற்கொள்வதில் சிரமம் இருந்தது. அதற்கு பிறகாக சாவிகள் வரவழைக்கப்பட்டு அந்த அறைகள் திறக்கப்பட்டிருந்தன. அதன் பிறகு சோதனை நடத்தப்பட்டிருந்தது. அந்த சோதனைகள் தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாகவும் என்ன வகையான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை அந்த ரைட் நடைபெறக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடியவரிடம் கையொப்பமாக பெறுவதற்கு பிரிண்டர்கள் எடுத்துள்ளப்பட்டது. இந்த பிரிண்டர் மூலமாக என்னென்ன ஆவணங்கள் அவர்கள் கைப்பற்றிருக்கிறாரோ அதை பிரதி எடுத்துக் கொள்ளவும், அல்லது என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை பிரிண்டர் எடுத்து அதில் கையொப்பம் பெறுவதற்காகவும் இந்த பிரிண்டர்கள் எடுத்து செல்லப்பட்டதாக முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது சென்னையில் நடைபெற்றக்கூடிய இந்த அமலாக்கத்தினுடைய சோதனை பசுமை வெளிச்சாலை இல்லத்திலிருந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற நிலையில முடிவு பெற்றிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.